Pixel 6 Pro ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் நான் என்ன ஃபேஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் டு ஓட்டு மொபைல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓட்டு மொபைல்ஸ் நான் வாங்கி 24 மணி நேரம் ஆகுது. ஸோ 24 ஹவர்ஸில் நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை பிடிக்கும் போதே எனக்கு ரொம்ப கடுப்பான விஷயம் இந்த பவர் பட்டன் தான். பவர் பட்டனில் 2 இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஜென்ரலாக ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் மேலே இருக்கும், பவர் பட்டன் கீழே இருக்கும். நம்ம பவர் பட்டன் தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுவோம். இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. செம்ம கடுப்பு. எடுக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் தான் டச் பண்ணிட்டு இருந்தேன் நான். இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த பட்டனாச்சு ரொம்ப கிளிக்கியாக இருக்கா, அதுவும் இல்லை. இப்போ ஒரு ரெட்மி நோட் 10 ப்ரோலாம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இதோட பட்டனு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை அதில், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரொம்ப மியூட்டடாக இருக்குன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, இந்த ஃபோன் வாங்கியாச்சு, இதுக்கு ஸ்கின் போடணுமே சொல்லிட்டு ஸ்கின் போட்டேன். ஸோ ஸ்கின் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு பொறுத்தவரை நல்லா இருக்குன்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கவர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில் 500 ருபீஸ்க்கு. ஸோ இந்த கவரும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து ஃபோன் வாங்குகிறோம், கவர் எல்லாம் எப்படி, அதனால தான் இந்த கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். காஸ்ட்லியாக கவர் போனால் அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பட்ஜெட் போகுது. சரி, ஓகே, அதனால் இது போட்டேன். இது போட்டோன்னே பார்த்திங்கன்னா ஃபோன் இன்னும் கொஞ்சம் லுக்காக தான் இருக்குது. ஆல்ரெடி ஸ்கின் போட்டிருக்கேன். ஸோ கேஸும் போட்டுக்கினேன் நான். ஸ்கின் ப்ளஸ் கேஸ் லுக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து பெருசாக லுக்கில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ்பெஷலாக இந்த கேஸ் ஆர்டர் பண்ணது காரணமே அந்த பவர் பட்டனுக்காக தான். ஸோ அதனால் வந்து ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி. சரி, வேறு என்ன இதில் நான் ஃபேஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மட்டும் லவுட்னஸ் கம்மியாச்சு. அதை தவிர வேறு எதுவும் நான் மைனஸாக ஃபேஸ் பண்ணல இந்த 24 நேரத்தில். இன்னொன்று வந்து இதோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். பிரைட்னஸ் S22 அல்ட்ரா அளவுக்கு இல்லைனாலும் இது ஒரு POLED டிஸ்பிளே, 6.7 inches கர்வ் டிஸ்பிளே. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கூகுள் கிட்டேருந்து வர மொபைலு நார்மலாகவே UI வந்து வேறு லெவலில் இருக்கும். 6A எல்லாம் 60 Hz வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது ஒரு 120 Hz டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். யூஸ் பண்ணும்போது அப்படியே பட்டர் ஸ்மூத்துன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வழுக்கிட்டு போகுது, அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு சின்ன லேக் இல்லை. பக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனூட்டாக 2-3 பக்கு பார்த்தேன். பட் ஆனால் அது நோட்டிசபிளாக இல்லை. ஒரே முறை தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த பக்கே பார்க்க முடியல. ஆனால் அது எனக்கு பெரிய விஷயமா தெரில. பட் டிஸ்பிளே பற்றி நான் பேசியே ஆகணும்னு தான் இந்த வீடியோவே. பயங்கரமாக இருக்குது டிஸ்பிளே ப்ளஸ் கேமராவில் வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது செம்ம கேவலமாக இருக்குது. ஆனால் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. வியூ ஃபைண்டரில் பார்த்தீங்கன்னா 10,000 ஃபோனில் இருக்கிற மாதிரி தான் அது கேமராவே இருக்குது. பட் ஆனால் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அப்போ தான் நான் பிக்சல்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பிக்சல் அப்படின்னாலே ஃபோட்டோகிராஃபி தானே, அந்த அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி ஃப்ரண்ட் கேமராவில் நான் நைட் மோட் ட்ரை பண்ணேன், பிச்சு உதறதுங்க. ஃப்ரண்ட் கேமராவில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து நான் ஃபோட்டோ ட்ரை பண்ணேன். எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஃப்ரண்ட் கேமரா நைட் மோடு வேறு எதனா ஃபோனில் ஒர்க் ஆகுமான்னு தெரில, அந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து நினச்சி பார்க்காத ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நடந்துச்சு. ஆஸ்ட்ரா ஃபோட்டோகிராஃபி மோடு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ட்ரைபாட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. வீடியோகிராஃபியும் நல்லா தான் இருக்குது. கால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கால் குவாலிட்டியில் பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்க கமெண்டில் வந்து, அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ஸோ கால் குவாலிட்டிலாம் பக்காவாக தான் இருக்குது. எனக்கு பிரச்சனையாக தோணுறதே அந்த பவர் பட்டன் தான். ஏன்னா ரொம்ப கடுப்படிக்குது, அது இன்னும் பழகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ டிஸ்பிளே நீங்கள் வீடியோவில் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். யூஸ் பண்ணிவிட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பேட்ரி நிற்குதான்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நிற்கலை. பேட்ரி மட்டும் எனக்கு ஒரு பஞ்சாயத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 2 முறை சார்ஜ் போட்டேன். மேபி இந்த ஃபோனை வாங்கிட்டு இப்போ தான் சார்ஜ் சைக்கிள் ஆரம்பிக்குதா இல்லை எப்படின்னு தெரியல எனக்கு. இதுக்கப்புறம் தான் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் பேட்ரி இப்போதைக்கு நிற்கலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 3.5 hours தான் SOT வருது. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தேங்க்யூ.